புதிய உடன்படிக்கையின் மக்கள் இயேசு செய்ததை காட்டிலும் பெரிய காரியம் இல்லை, செய்கிற காலமாக புதிய உடன்படிக்கையின் காலம் இருக்கிறது. ஆகவே தான் பாருங்கள், என்னுடைய உள்ளத்துலலாம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏதோ நம்ம எல்லாம் அறிஞ்சிட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம், முடிஞ்சது, சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. சாதிக்கிற வழியில் போய்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? முன்னேறதை விட இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது முடிஞ்சுது அல்லது இவ்வளவு தான், எல்லாம் முடிஞ்சது, எனக்கு எல்லாம் தெரியுமாக்கும், நான் கற்றுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக்கிட்டேன், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, நீங்களும் நானும் அவர் செய்கிற கிரியைகளையும் செய்வோம், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்து அவரை மகிமைப்படுத்துவோம் இந்த உலகத்தில். எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்குறீங்க? நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பாருங்கள். அவர் செய்த கிரியைகளை நாங்களும் செய்வோம், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை கூட செய்வோம். அதனால எங்களுக்கு மகிமை கிடையாது, பலன் எங்களுக்கு, பயன் எங்களுக்கு, அதனுடைய நன்மைகள்லாம் எங்களுக்கு, ஆசீர்வாதங்கள்லாம் எங்களுக்கு, அதனுடைய மகிமையெல்லாம் கர்த்தருக்கு. இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுவோம், கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாகிறது, எனக்கு அதன் எல்லா பயனும் நன்மையும் ஆசீர்வாதமும் பலனும் எனக்கு உண்டாகிறது.